இருங்க முன்னாடி இருக்கு சார். இது என்ன புக் சார்? கமலா ஹாரிஸ் ஒருத்தவங்க. ஓகே சார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் இத்தனை எளிமையானவரா? ஓகே சார். அவங்களுடைய கேம்பெயின் மக்களோடு மக்களாக தேர்ட் கிளாஸில் பயணம். ஓகே சார். 7 days ஓகே சார். ஷேர் பண்ணலாமா சார்? தேங்க்யூ. பிடிச்சவங்க வாங்கி படிக்கணும். ஓகே சார். தேங்க்யூ. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், அறிவியல் சான்றோர்கள், இப்படி அத்தனை பேருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது கண்டிப்பா புத்தகம் படிக்கும் பழக்கம் தான். அப்படி பேராயுதமா இருக்கக்கூடிய புத்தகங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிப்பாங்க. சுதந்திர போராட்டத்தப்போ சிறையில் அடைக்கப்பட்ட தியாகிகள் கூட புத்தகங்கள் தான் அதிகமா படிப்பாங்க. சோ அப்படிதான் பாஜகவுடைய முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்களும் ஃபிளைட்ல போகும்போது ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. அத கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. 2024 அமெரிக்க எலெக்ஷனை யாராலையும் மறக்க முடியாது. ஒரு பக்கம் ஜோ பைடன், ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல கடைசியில 107 நாளுக்கு முன்னாடி ஜோ பைடன் அவர்கள் பல காரணங்கள்னால அந்த தேர்தலில் இருந்து விலகினாங்க. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக போட்டி போட போறது கமலா ஹாரிஸ் அவர்கள். உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பதவிக்காக ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் லேடி போட்டி போடுறாங்க. அப்போ அந்த 107 நாள்ல என்ன நடந்தது அப்படின்றதுதான் இந்த புத்தகம். அப்படியான ஒரு புத்தகத்தை தான் அண்ணாமலை அவர்களும் படிச்சிருக்காங்க. அமெரிக்க அரசியலை திரும்பி பார்க்க வைத்த அந்த 107 நாள் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் அப்படின்ற ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.